கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். 174 தொழில்நுட்ப படிப்புகளுக்கான பாடங்கள் தமிழில் மொழியாக்கம். சென்னை ஐஐடி தகவல். நிரலாக்கம், தரவு அமைப்புகள், பைத்தானை பயன்படுத்தி படிமுறை தீர்வு போன்ற அதிக அளவில் எதிர்பார்க்கப்படும் படிப்புகள் உட்பட 174 தொழில்நுட்ப படிப்புகளுக்கான பாடங்களை சென்னை ஐஐடி என்பிடிஎல் தமிழில் மொழிபெயர்த்துள்ளது. இது தொடர்பாக சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிரலாக்கம், தரவு அமைப்புகள், பைத்தானை பயன்படுத்தி படிமுறை தீர்வு போன்ற அதிக அளவில் எதிர்பார்க்கப்படும் படிப்புகள் உட்பட 174 தொழில்நுட்ப படிப்புகளுக்கான பாடங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு ஐஐடி இணையதளத்தை பார்க்கலாம். +2 கல்வி தகுதி கொண்ட குரூப் சி பணிகளுக்கு ஜூன் ஜூலையில் தேர்வு. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் +2 கல்வி தகுதி கொண்ட குரூப் சி பணிகளுக்கான போட்டித் தேர்வு ஜூன் மற்றும் ஜூலையில் நடத்தப்படும் என்று பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்த திட்டம். கல்வி நிறுவனங்களில் விளம்பரப்படுத்த ஏஐசிடிஇ அறிவுறுத்தல். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் குறித்து கல்வி நிறுவனங்களில் விளம்பரப்படுத்துமாறு தொழில்நுட்ப கல்விக்கான அகில இந்திய கவுன்சில் அறிவுறுத்தி உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.aicte.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கோடை வெயில் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். பள்ளிக்கல்வி இயக்குனர் க. அறிவொளி, தொடக்கக்கல்வி இயக்குனர் ச. கண்ணப்பன் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குனர் பழனிசாமி ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் முதல் கோடை வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும். மேலும் பருவநிலை மாற்றம் காரணமாக கோடை வெப்பத்தின் தாக்கமும் வெகுவாக அதிகரித்து கொண்டே வருகின்றன. எனவே அனைத்து வித பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்களும் இந்த கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்ளவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளது. RRB RPF 2024 அறிவிப்பு வெளியீடு. 4660 காலி பணியிடங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்பு. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமானது RRB வேலைவாய்ப்பு அறிவிப்பை தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.rrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம்.